Assalamualaikum viewers, I am Farzana. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.2ல உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், let a equal to 1 2 3 7 and b equal to 3 0 1 7. Which of the following are the relation from a to b? ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஏயும் பியவும் க்ராஸ் பண்ணிக்கணும். இங்கே R1 R2 R3 ரிலேஷன்ஸோட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஏ க்ராஸ் பி பண்ணி அதில் அந்த வேல்யூ இந்த வேல்யூ ஏ க்ராஸ் பியில் இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், அந்த வேல்யூ இல்லைன்னா அது நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு R1 2, 1 7, 1 R2 -1, 1 R3 2, -1 7, 7 1, 3 R4 7, 1 0, 3 3, 3 0, 7 அப்படின்னு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஏ க்ராஸ் பி பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ 1 2 3 7 க்ராஸ் 3 0 -1 7. இது ரெண்டையுமே நம்ம க்ராஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஏ க்ராஸ் பி. 1, 3 1, 0 1, -1 1, 7 2, 3 2, 0 2, -1 2, 7 3, 1 3, 0 3, -1 3, 7 7, 3 7, 0 7, 7 7 -1 a cross b பண்ணிட்டோம். இப்போ வந்து R1ஓட வேல்யூ 2, 1 7, 1 a cross b கண்டுபிடிச்சிட்டோம். அந்த a cross bல இந்த 2, 1 7, 1 இருக்கான்னு பார்க்கணும். 2, -1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் 7, 1 இருக்கான்னு பார்த்தா 7, -1 தான் இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூமே இல்லை. இட் இஸ் நாட் அ ரிலேஷன். தேர் இஸ் அ நோ எலமெண்ட் ஆஃப் 2, 1 அண்ட் 7, 1 இனி ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் R2ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -1, 1. ஸோ அது ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்ப்போம். 1, 3 1, 0 1, -1 அப்படின்னு இருக்குது. -1, 1 அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இதுவும் இட் இஸ் நாட் அ ரிலேஷன். தேர் இஸ் அ நோ எலமெண்ட் ஆஃப் -1, 1 இன் ஏ கிராஸ் பி. R3 2, 1 7, 7 1, 3 இது இருக்கான்னு பார்க்கணும். 2, -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7 இருக்குது. அதுக்கப்புறமா 1, 3யும் இருக்குது. அப்போ எஸ் இட் இஸ் அ ரிலேஷன். R4 7, 1 0, 3 3, 3 0, 7 7, -1 தான் இருக்குது. 7, 1 கிடையாது. 0, 3 இல்லை. 3, 0 தான் இருக்குது. 3, 3 இல்லை. நெக்ஸ்ட்டு 0, 7 இல்லை. 7, 0 தான் இருக்குது. அதனால இட் இஸ் நாட் அ ரிலேஷன். தெர் இஸ் அ நோ எலமெண்ட் ஆஃப் 0, 3 அதுக்கப்புறமா வந்து 0, 7 இன் ஏ கிராஸ் பி. இப்போ எல்லா வேல்யூவுமே கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். வேல்யூ வந்தது R1 R2ன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களே ரிலேஷனோட வேல்யூவை ஏக்கும் வேல்யூவும் பிக்கும் வேல்யூவும் கொடுத்துருவாங்க. அதை க்ராஸ் பண்ணி R1ல் கொடுத்துருக்க வேல்யூ அதில் இருந்தால் ரிலேஷன், இல்லைன்னா நாட் அ ரிலேஷன் அப்படின்னு எழுதுனா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். let a equal to 1 2 3 4 up to 45 and R be the relation defined as is a square of on A. Write R as a subset of A cross A. Also find the domain range of R. ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 up to 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R be the relation defined as is square of அப்படின்னு. அப்போ ஆருக்கு என்ன வேல்யூ? அதாவது ஆர் தான் ரிலேஷன். ரிலேஷன் எப்படி இருக்கும்னா ஸ்கொயராக இருக்கும். அதுவும் எதில்? ஏயோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சப்செட் ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏயோட வேல்யூ 1, அப்புறம் அதை வந்து ஸ்கொயர். ஏ கிராஸ் ஏ அதாவது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ கொடுத்துருக்கறனால நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம்.
1,1, 1,2, 1,3, 1,4 up to 45,45. ஏன்னா இதில் up to 45 வரையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோ தூரம் போட வேலை, இந்த மாதிரி போட்டுட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் த ரிலேஷன் இஸ் டிஃபைன் ஆஸ் இது ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஏயோட வேல்யூ 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஏயோட வேல்யூ 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஏயோட வேல்யூ 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. 6 வரையும் எழுதுனா போதும். இதில் என்ன கண்டுபிடி ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. நம்ம ஏன் 6 வரைக்கும் எழுதியிருக்காங்கன்னா 45ஓட எண்ட் ஆகிடுது. அப் டு 45 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49 வந்துடுது. இப்போ 45 விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து 6ஓட நிப்பாட்டிக்கிறோம். இப்போ 36ஓட அவ்வளோதான். இப்போ வந்து டொமைன் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 அதெல்லாமே டொமைன். ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச்னால் வந்து அதாவது அதுக்கு ஒரு இமேஜ் இருந்தால் அதோட வேல்யூ, அந்த இமேஜ் இருக்கிற வேல்யூ வந்து ரேஞ்ச். ஸோ இப்போ இதுக்கு அதாவது 1க்கு இமேஜ் 1, 4க்கு இமேஜ் 2, 3 அந்த மாதிரி இமேஜ் இருக்குது வேல்யூக்கு. அதனால ரேஞ்ச் ஈக்குவல் டு 1, 4, 9, 16, 25, 36 இதுதான் ரேஞ்ச். டொமைன் வேல்யூவும் ரேஞ்ச் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம். A relation R is given by the set x, y such that y equal to x plus 3. X belongs to 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x belongs to 0 அதாவது xக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு y equal to x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. its domain and range. டொமைனோ ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டொமைனோ ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய் வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0ஓட வேல்யூ அப்ளை பண்ணோன்னா 3, 1ஓட வேல்யூ அப்ளை பண்ணோன்னா 4. அதே மாதிரி 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. அப்போ 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூமே டொமைன். 0, 1, 2, 3, 4, 5 இதெல்லாமே டொமைன். செகண்டில் இருக்கிற வேல்யூ ரேஞ்ச். அதுவும் இமேஜும் இருக்கணும். செகண்டில் இருக்கிற வேல்யூ தான், அதுக்கு இமேஜும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ரேஞ்சு. 3, 4, 5, 6, 7, 8 எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாமே ரேஞ்ச். இவ்வளோ தான் தேர்ட் சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம்லேயும் தேர்ட் சம்லேயும் டொமைனோ ரேஞ்சோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம ஃபோர்த்து சம்மோ ஃபிஃப்த்து சம்மோ பார்க்கலாம். Fourth one, represent each of the given relation by an arrow diagram, graph and roasted form wherever possible. X, y such that x equal to y, x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. ரெண்டோட வேல்யூமே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி வேணாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். x equal to 2 into 1, 2. x equal to 2 into 2, 4. x equal to 2 into 3, 6. 5 வரையும் தான் கொடுத்துருக்காங்க. 6 வந்திருக்கிறதுனால 6 கிடையாது. அதுக்கப்புறம் எழுத தேவையில்லை. அதனால 2வும் 4ம் தான். இப்போ 2, 1, 4, 2. ஆரோ டயக்ராம் 2, 1, 4, 2. ரோஸ்டட் ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தான் 2, 1, 4, 2. கிராஃபில் பாயிண்ட் ப்ளாட் பண்ணோம். 2, 1, 4, 2. நான் போர்டில் எழுதியிருக்கிறனால என்னால் ஸ்ட்ரெயிட்டாக போட முடியல. அதனால பாயிண்ட்ஸ் தப்பாக இருக்கும். அதனால நீங்கள் நோட்டில் போடும் போது கரெக்டாக போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன், x, y such that y equal to x plus 3, x, y belongs to natural number less than 10.
அப்போ x equal to 1 2 3 4 5 6 7 8 9, y equal to 1 2 3 4 5 6 7 8 9. நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகும். x equal to 1, அப்போ y equal to 1 plus 3 4, 2 plus 3 5, 3 plus 3 6, 4 plus 3 7, 5 plus 3 8, 6 plus 3 9, 7 plus 3 10, less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9ஓட முடிஞ்சிருச்சு. இது 10, அப்போ எக்ஸோட வேல்யூ கிடையாது. அப்போ நம்ம 9 வரையும் எழுதுனா போதும். ரோஸ்டட் ஃபார்ம் 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஆரோ டயக்ராமும் அதே மாதிரி தான். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கேன். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. நான் கிராஃப் இதில் போர்டில் எனக்கு ஒழுங்காக போட வராததுனால தப்பாக பாயிண்ட்ஸ் பிளாட்டாக இருக்குது. இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வரும் பாயிண்ட்ஸு. நீங்கள் நோட்டில் போடும் போது கரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லைனா நான் ஒரு வீடியோவில் இந்த சம்முக்கான கிராஃபை மட்டும் நோட்டில் போட்டு உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். நம்ம அடுத்த 5th சம் பார்க்கலாம். A company has 4 categories of employees given by assistant A, clerk C, manager M, executive officer E. The company provides 10,000, 25,000, 50,000 and 1 lakh as a salary to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were the assistant, C1, C2, C3 and C4 were the clerk, M1, M2 and M3 were the manager, E1 and E2 were the executive officer. And if the relation R is defined by X or Y, where X is a salary given to the person Y, express the relation R through an order pair and an arrow diagram. So X is salary, Y is person. Assistant A1, A2, A3, A4, A5, clerk C1, C2, C3, C4, managers M1, M2, M3, executive officer E1, E2. இதில் ஆர்டர் பேரும் ஆரோ டயக்ராமாக எழுத சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் பேர் ஃபஸ்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வரும், நெக்ஸ்ட்டு வந்து ஒய். எக்ஸோட வேல்யூ சேலரி, ஒய்யோட வேல்யூ பர்சன். ஸோ சேலரி 10,000. இப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. 50,000, M1, 50,000, M2, 50,000, M3, 1 lakh, E1, 1 lakh, E2. ஆர்டர் பேர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் எக்ஸோட வேல்யூ சேலரியில், ஸோ சேலரி 10,000, 25,000, 50,000, 1 lakhல எக்ஸ் சைடு எழுதிட்டு ஒயில் வந்து அதாவது அந்த பர்சன் A1, A2, A3, A4, A5 அந்த மாதிரி டில் E2 வரைக்கும் எழுதணும். எழுதிட்டு ஆரோ டயக்ராம் 10,000லேருந்து A1, A2, A3, A4, A5, அப்புறமா 25,000 C1, C2, C3, C4, 50,000 M1, M2, M3, 1 lakh E1, E2. இவ்வளோதான் 5th சம். இப்போ கொஷின் பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் ஆன்சர் சின்னதாக தான் இருக்குது. அவ்வளோதான் 5th சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.